அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன். வணக்கம். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரை போலீசார் காவல் எடுத்து விசாரித்த நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர்களான சென்னை ஜாம்பஜாரை சேர்ந்த மலர்கொடி, செம்பியத்தைச் சேர்ந்த ஹரிகரன், திருநெல்வேலியை சேர்ந்த சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதில் மலர்கொடி அதிமுக பொறுப்பில் உள்ளவர். அவரது கணவர் சேகர் பிரபல சாதாவாக வலம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கொள்கை மற்றும் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், அதிமுக சட்டத்தின் மாறுபட்டு ஒழுங்கை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதாலும், கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலும் கழக கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவிற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் தென்சென்னை வடக்கு உட்பிரிவு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி மலர்கொடி சேகர் இவர் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணைச்சலாக உள்ளார். இன்று முதல் அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். அதிமுகவினர் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டது எதிரொலியாக மலர்கொடியை அதிமுகவிலிருந்து நீக்கி அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.